எல்லோருக்கும் எனது மாலை வணக்கம். இன்று நான் இந்த மேடையில் நின்று பேசுவதற்கு மிகவும் மகிழ்ச்சியாக இருக்கிறேன். இது என் ஆசிரியருக்கு நன்றி சொல்ல ஒரு சிறிய வாய்ப்பாகும். என் வாழ்வில் மிகவும் சிறந்த இடத்தை பெற்றிருக்கும். என் ஆசிரியருக்கு பிரத்யேகமாக இந்த உரையை அர்ப்பணிக்கிறேன். நான் 5 வயதிலிருந்தே என் கல்வி பயணத்தில் பல பாடங்களை தயாப்பிரி ஆசிரியரிடம் கற்றுக்கொண்டு வருகிறேன். குறிப்பாக கன்னிடம், பிரெஞ்சு, மேத், இங்கிலீஷ், சமயம் மற்றும் திருக்குறள் ஆகியவற்றில் நீங்கள் எளிய முறையில் விளக்கியதை என்னால் மறக்க முடியாது. இந்த பாடங்களை கற்றுக்கொள்ள தொடங்கிய காலம் இன்றைக்கும் எனக்கு நினைவில் இருக்கிறது. நீங்கள் அதில் ஒவ்வொரு பிரச்சனையையும் எளிதாக புரிந்து கொள்ள செய்தீர்கள். இதனால் கணிதம் எனக்கு ஒரு சுவாரஸ்யமான பாடமாக மாறியது. அதேபோல் பிரெஞ்சு மொழியில் நீங்கள் கற்றுத்தந்த வகைகளும் என்னுடைய மொழித்திறன்களை வளர்க்க உதவின. இன்று நான் பிரெஞ்சு மொழியில் தைரியமாக பேசுவதற்கு காரணம் நீங்கள் கற்றுத்தந்த அடிப்படைகள்தான். சமயம், திருக்குறளும் உங்கள் வழிகாட்டலின் கீழ் எனக்கு மிக முக்கியமான பாடங்களாக மாறின. திருக்குறள் நம்முடைய வாழ்க்கையின் ஒவ்வொரு நெறியையும் கற்றுத்தரும் ஒரு பெரும் களஞ்சியம். இந்த குறளை படிக்கும் போதும் அதன் அர்த்தத்தை உங்களிடம் கேட்கும் போதும் நாங்கள் வாழ்வின் நல்ல வழிகளை படித்து கொண்டோம். உங்களிடம் கற்றுக்கொண்டவற்றுள் நான் தற்போதும் படிக்கும் பாடங்களில் மிகுந்த உதவியையும் நல் விளைவையும் காண்கிறேன். கணிதத்தில் உங்களிடம் கற்றுக்கொண்ட அடிப்படைகளை இன்று நான் மற்ற பாடங்களில் பயன்படுத்தி வருகிறேன். மேலும் சமயத்திலும் திருக்குறளிலும் உங்கள் வழிகாட்டுதலால் நான் இன்று மன அமைதி, தன்னம்பிக்கை ஆகியவற்றை வளர்த்து கொண்டுள்ளேன். இப்போது நான் உங்களிடம் பகிர விரும்பும் திருக்குறள் எனது கல்வி பயணத்தில் நல்ல அதிக அக்கறை காட்டு தூண்டும் குறள் என்னவென்றால், ஜாதானும் நாடாமால் ஊராமால் என்னொருவன் சாத்தனையும் கல்லாதவாறு. இந்த குறள் கூறுவது, நாம் நன்கு கல்வி கற்றிருந்தால் நாம் எந்த இடத்தில் சென்று வாழ விரும்பினாலும் அங்கு வாழ்வதற்கான சூழ்நிலைகளையும் அங்கு வாழும் மக்களையும் ஆராய்ந்து பார்த்து நமது வாழ்க்கையை சிறப்பாக வாழும் அறிவை கல்வி தரும் என்கின்றார் வள்ளுவர். அதுவே எனக்கு கல்வியின் வெற்றி பெறும் போதெல்லாம் என் இதயத்தில் நீங்கள் எப்பொழுதும் இருப்பீர்கள். எனது ஆசிரியர் தயாபரி சர்மா அவர்களுக்கும் மற்றும் இங்கு அமர்ந்திருக்கும் அனைவருக்கும் நன்றி கூறி விடைபெறுகின்றேன். Good evening, everyone. My name is Deepika, and I'm honored to share a few words about someone who has been guiding force in my life, Dayabari teacher. I've been learning from her since I was just 5 years old, and to this day, she continues to inspire me with her passion and dedication. She teaches me math, French, English, and religion. Each subject is brought to life through her unique ability to make learning both engaging and meaningful. Whether it's solving complex equations, exploring the beauty of new languages, or deepening our understanding of trust, she has always been there to guide and support me. There's a particular Tirukural that my teachers share with us, which has always stayed with me, that is, friendly research is the power. This poetry implies the importance of a friendship, and it is something that I repeat deeply with me. Teacher has always encouraged us to not only in education but also value strong, meaningful and relationship. For those who may not be familiar with the Tirukural, another one that stand out to me is, for those who live in friendship, there's no home after planting, meaning that true friendship go beyond distance. Having choose a friend, leaving them in a painful act remind us that the bond we form are precious. However, her teaching go beyond textbook and subjects. Her unwavering commitment to her students and her love for teaching are qualities that I deeply admire. Thank you for being just an incredible teacher, mentor, and inspiration. Thank you.